بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்திருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ரஹ்மத் தரக்கூடியவர்கள், ரஹ்மத்தானவர்கள். அவர்களை கொண்டு இந்த உம்மத்து என்ன செய்யப்படும்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய உம்மத்தாக இது இருக்கும். யாரை கொண்டு அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ற காலத்துல அவங்கள நேர்ல பார்த்து அவங்கள கண்டுகளித்து அவங்களிடத்தில் சில துஆக்களை பெற்றவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அப்ப ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். அப்போ ஒரு உஸ்தாது மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இதை கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கும், காது கொடுத்து வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும். அப்ப உஸ்தாது பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல மிம்பர் படியில பயான் பேசுறதுக்காக வேண்டி ஏற போறாங்க. அந்த சமயத்துல ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்காக இந்த ஆடைய, இந்த ட்ரெஸ்ஸா வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நீங்க போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. உடனே அதை போட்டு பார்த்தாங்க. போட்டு பார்த்துட்டு அப்படியே மிம்பர்ல ஏறிட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்ப இந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பின்னாடி கூட போகணும்னு வைக்காம உடனே போட்டுட்டாங்களே, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த பெண்மணி. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில ஏறி பயான் செஞ்சுட்டு இறங்குறாங்க. ஒரு சஹாபி, ஒரு கிராமத்துவாசி, தூரத்துல இருந்து வந்தவர். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, யா ரசூலல்லாஹ், இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யார் எதை கேட்டாலும் அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் வருது. என்னன்னா புது ட்ரெஸ்ஸை வாங்கி இப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க, உடனே இந்த ஆளு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொடுத்துடுறாங்க. அப்ப எல்லாரும் அந்த சஹாபிய கேட்கறாங்க, ஏப்பா இப்பதான் வாங்கி போட்டாங்க, அதுக்குள்ள நீ புடிங்கிட்டு போறிய? அப்ப அந்த சஹாபி சொன்னாரு, இல்ல, நான் எதுக்காக நீ கேட்டேன் தெரியுமா? எனக்கு ஆடை இல்லை அப்படிங்கறதுனாலயோ அல்லது அந்த ஆடை மேல நான் ஆசை கொண்டு நான் வாங்கல. நாளைக்கு நான் கபூர்ல அடக்கப்படும் போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னை அடக்க சொல்லிடுவேன். அப்ப நாளைக்கு முன்கண்ணைக்கு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது கபூர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, மண் ரப்புக்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே ஈஸியா பதில் சொல்லிடுவாங்க. ஏன்டா இப்லீஸுக்கு முத கொண்டு ரப்பு யாருண்டா? அல்லாஹ் தான். காஃபிர்களுக்கு ரப்பு அல்லாஹ் தான். அப்ப மண் ரப்புக்க அப்படின்னு கேட்கிற கேள்வியில ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே ரப்பி அல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்தபடியா மக்கள் ஃபில்டர் ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னா, ஒமா தீனுக்க, உன்னுடைய தீன் எது, மார்க்கம் எதுன்னு கேட்கும்போது இஸ்லாம் அல்லாதவர்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்க? அதுல ஃபில்டர் ஆயிடுவாங்க. எந்த கேள்வியில சொர்க்கவாதியாக ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கப்படுவான் அப்படின்னு சொன்னா, மன் நபியுக்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, என்கிட்ட மலக்குமார்கள் மன் நபியுக்க அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த ட்ரெஸ்ஸை காட்டி, இந்த ட்ரெஸ் யாரு எனக்கு கொடுத்தாங்களோ அவங்க தான் என்னுடைய நபி அப்படின்னு நான் பெருமையோட சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருந்த மாணவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உஸ்தாதை பார்த்து கேட்குறாங்க, உஸ்தாத், இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு, நாம இந்த காலத்துல வாழ்றோம், நாம இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கோ கேட்டு வாங்கி வச்சு பயன்படுத்துறதுக்கோ பாக்கியம் அடையலையே அப்படின்னு சொன்ன உடனே உஸ்தாத் என்ன செஞ்சான் அப்படின்னா, கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு தன்னுடைய தாடியை பிடிச்சு காமிச்சு சொன்னாங்க, இது இருக்கு என்னைய கபூர்ல காப்பாத்துறதுக்கு அப்படின்னாங்க.
இப்போ நான் வந்து எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு நம்ம மௌத்தா போற சமயத்துல நம்ம கூட அந்த சுன்னத்தான அடையாளம் என்பது ஒண்ணு நம்மளோட சேர்ந்து வரும் அப்படின்னா அது தாடி மட்டும்தான், வேற எதுவும் வராது. நம்ம ஜிப்பா போட்டிருந்தாலும் சரி, தலப்பா கட்டியிருந்தாலும் சரி, என்ன போட்டிருந்தாலும் அது எல்லாமே எடுத்துருவாங்க. எது நம்ம கூட வரும் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தாகிய இந்த தாடி என்பது நம்ம கூட என்ன செய்யும், கபருக்கு வரும். அப்ப அந்த உஸ்தாத் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மைய வந்து அப்படி தவிக்க விட்டுட்டு போகல, அவங்களுடைய சுன்னத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவருடைய சுன்னத்தாகிய இந்த தாடி வந்து என்கிட்ட இருக்குது. நாளைக்கு நான் இந்த கபூர்ல மன் நபியுக்கன்னு கேட்டா இந்த தாடியை பிடிச்சி காமிச்சு நான் என்ன செய்வேன், சொல்லுவேன், இந்த தாடியை சுன்னத்தா ஆக்கி தந்தவர் எவரோ அவர் தான் என்னுடைய நபி அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப இந்த நபியுடைய என்னுடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்படின்னு சொல்ற விஷயத்துலதான் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, நரகவாதியாக அந்த கேள்வியில தான் மாற்றப்படும். அதனால பெருமைமிக்க அவர்களே, அப்ப தாடியும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்ணாடியில போய் நின்று பார்த்தா தெரியற மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி குனிஞ்சு பார்த்தாலும் தாடி தெரியணும். நாளைக்கு கவர்ல படுத்துக்கிட்டு கண்ணாடியை பார்த்து தானே காமிக்க முடியும். அப்ப பெருசா இருந்தாதான் இப்படி கண்ணால பாக்குற அளவுக்கு இருந்து இந்த தாடியை யார் எனக்கு சுன்னத்தா ஆக்கி தந்தார்களோ அவர்கள் தான் என்னுடைய நபி அப்படின்னு சொல்ல முடியுங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உஸ்தாத் வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு சொன்னாங்க. அப்ப அந்த மாணவர்கள் கேட்டாங்க, உஸ்தாத் இந்த மாதிரி சரி நம்மளுக்கு தாடி இருக்கு, நம்ம என்ன செஞ்சிடறோம், இதை காமிச்சு அதை பெருமையா சொல்லிட்டு நம்ம சொர்க்கவாதி ஆயிடுறோம். அப்ப அவங்களுடைய மனைவிமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அந்த உஸ்தாத் சொல்றாரு, பெரும்பாலான மனைவிமார்கள் தன்னுடைய கணவன் தாடி வைக்கிறத விரும்புறதே கிடையாது. என்ன செய்யறது இல்ல, விரும்புறது கிடையாது. அப்படி வச்சாலும் நீ என்ன கிழவனா போயிட்டியா, அதுக்குள்ள தாடி வைக்கிறியா, போங்க போங்க போய் வலிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுறது. அப்ப எந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவனை இந்த சுன்னத்தான தாடியை வைப்பதற்கு தூண்டுகிறாளோ அவளுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உஸ்தாத் சொன்னாங்க. பெருமைமிக்க அவர்களே, இந்த தாடி வைக்கக்கூடிய ஒரு சுன்னத்தை பேணுவதிலேயே அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய ரஹ்மத். வாழ்க்கையில வந்து ரஹ்மத் பரக்கத்துங்கிறதெல்லாம் வந்து நம்ம என்னமோ நினைச்சு வச்சிருக்கோம். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கக்கூடிய ரஹ்மத்தும் பரக்கத்தும் எந்த ஒரு செயல்பாடுகள், எந்த ஒரு செல்வங்கள் கபூர்ல உனக்கு கேள்விக்கு பதில் சொல்லி அந்த பதிலுக்கு வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை எது தருகிறதோ அதுதான் ரஹ்மத்தும் பரக்கத்தும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக்கி தந்த இந்த ஒரு தாடியை நான் பிடித்து கொண்டு இதை யார் எனக்கு சொல்லி தந்தார்களோ அவர்கள் தான் என்னுடைய நபி என்று நம்மளால் உரிமையோடு அதிகாரத்தோடு சொல்ல முடியும். அப்படின்னா இந்த ஒரு சுன்னத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளவு பெரிய பவரை தந்திருக்கான் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்த இவ்வளவு சுன்னத்துகள் இருக்கு இந்த உலகத்துல. அப்ப அதையெல்லாம் பேணி நடந்தால் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும், அதை கொண்டு அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைய முடியும் என்பதை நாம சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னாலே, சாதாரணமான ஏனைய காலங்களிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எவ்வளவு பெரிய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம விளக்க முடியும். அப்ப இந்த ரமலான்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்யறான் அப்படின்னா, சாதாரண காலத்திலேயே அளவுக்கு அதிகமான ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் நமக்கு வந்து அள்ளி வழங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த நோன்புல 1க்கு 70ஆக 700ஆக ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இப்ப இந்த நம்மளுடைய லைலத்துல் கத்ரை பத்தி சொல்லும் போது 1000 மாதங்கள்னு சொல்லல, அது வந்து ஒரு நிர்ணயம் கிடையாது, அதை விடவும் சிறந்தது இந்த ஒரு இரவு. அதே மாதிரி மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் இன்னக்கு ஓதன ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஒரு தர்மம் செய்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில அது என்ன செய்யும் அப்படின்னா, மனிதன் ஒரு நெல்லை போடுறான், ஒரு நெல்லை போட்டா அது என்ன செய்யுது, ஒரு செடி முளைக்குது, அந்த செடியில 7 கதிர்கள் உருவாகுது,
ஒவ்வொரு கதிரிலையும் 100 நெல் உருவாகுது. அப்போ ஒரு நெல்லுல ஒரு செடி, அந்த செடியில 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிரிலையும் 100 நெல் அப்படின்னா ஒரு நெல்லுக்கு 700 நெல். அப்ப அல்லாஹ் வந்து அதையும் லிமிட்டா சொல்லல, அதையும் தாண்டி தர முடியும், தருவேன் நான் அப்படின்னு தான் சொல்றான். அப்ப பேர்மிக்கவர்களை, இந்த நோம்பு மாசத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நன்மைகளை வாரி வழங்குறதுக்கு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அதை கையேந்தி வாங்குவதற்கு நாம தயாரா இருக்கோம் அப்படின்னா நம்மளை நாமே கொஞ்சம் சிந்திச்சு யோசிச்சு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் பரவாயில்ல, 2 நோன்பு தான் போயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நோன்புகளை அல்லாஹ் நம்மை எந்த நிலையில் எதிர்பார்க்கிறானோ அந்த நிலையை அடைந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.